नमः हरे कृष्ण माताजी। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं भगदामाह्यं तदादि स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजितं सगण रघुनाथान्वितं दं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहन ललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी कृपाणुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाचाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भागवत हरे प्रार्थने। हरे कृष्ण। सर्वशास्त्राभ्य दियुक्षा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाट्य सर्वलोकैक त्रिवृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलितुवन्दोदितादित्य श्रीकृष्णाय परिवर्तित परमानंद पाठाय प्रेम वर्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत्येकबन्धो मत्सङ्गी मद्गुरो महादन मद्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तु ते। असाधु साधुदायिन् अदोर्नोच्च सागर ததானாமுஞ்ச காசின்மாம் பிரேம்னா கிருத்கண்டயோ ஸ்புரா. மொழிபெயர்ப்பு. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. இப்ப நாம பாகவதம் 3வது கேண்டோ 2வது புத்தகம் 32வது பதம் 20 இல்லைங்களா? 21ங்க. 20 முடிச்சாச்சு. 21வது பதம். எஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. तदस्तेषु न श्रुता पुनर्लोकमिमं सति पतन्ति विवचाते वै सत्यो विप्रंचितोदयाः. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி. சரிங்க. என்ன பதம் மாதாஜி? பாகம் 2 21வது பதம். 21 மாதாஜி. ஸ்லோகம் 21. அத்தியாயம் 32 அத்தியாயம் 21. அத்தியாயம் 21
மாதாஜி 21, அத்தியாயம் 32. 32. அத்தியாயம் 32ல 21வது ஸ்லோகம். சரிங்க மாதாஜி. 32. ஓகே மாதாஜி. உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்ட எவரும் திடீரென்று சில சமயம் விழுவது போல அவர்களுடைய பக்தி செயல்களின் விளைவுகள் முடியும் பொழுது வன்மை வாய்ந்த சக்தியால் அவர்கள் கீழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அவர்கள் மீண்டும் இந்த கோளிற்கு திரும்ப வருகின்றனர். பொருளுரை: அரசு பணியில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒருவர் திடீரென்று வீழ்ச்சி அடைகிறார். அவரை யாரும் கவனிப்பது கிடையாது என்பதை சில சமயம் காணலாம். அதுபோல அவர்களது இன்பத்தின் காலம் முடிந்த பிறகு மேலுலக கோள்களில் தலைமையான நிலைமைக்கு உயர்த்தப்படுவதில் மிகவும் ஆர்வமுடைய முட்டாள்கள் இந்த கோளில் விழுகிறார்கள். ஒரு பக்தரின் உயர்த்தப்பட்ட நிலைக்கும் செயல்களில் பற்று கொண்ட ஒரு சாதாரண நிலையில் உள்ள மனிதருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால், ஒரு பக்தர் ஆன்மீக நிலைக்கு உயர்த்தப்படும் பொழுது அவர் ஒருபோதும் வீழ்வது இல்லை. ஆயினும் ஒரு சாதாரண மனிதர் மிக உயர்ந்த கதிரவன் மண்டலமாகிய பிரம்மலோகத்திற்கு உயர்த்தப்பட்டாலும் அவர் விழுகிறார். ஒருவர் மிக உயர்ந்த கோளுக்கு உயர்த்தப்பட்டாலும் கூட அவர் மீண்டும் கீழே வர வேண்டும் என்று பகவத்கீதையில் ஆபிரமா புவனால் லோகா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாம் உபேத்தியது கவுந்தேயா புனர்ஜன்ம நா வித்தியதே. என் இருப்பிடத்தை அடையும் எவரும் உலகில் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்விற்கு ஒருபோதும் திரும்பி வருவது இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இப்போ நம்ம கபில தேவரோட உபதேசங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். கபில தத்துவம் அப்படின்னுட்டு தேவஹூதிக்கு எல்லாவற்றையும் அவர் விவரிக்கிறார். அதுல இன்னைக்கு என்ன சாப்டர் பாக்குறோம்னா, பயன் தரும் செயல்களில் வருகின்ற சிக்கல். நாம நல்லதோ கெட்டதோ செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். செயலற்று யாராலும் இருக்க முடியாது. அப்போ செயல்கள் செய்யும் போது ஒண்ணு அது நல்லதாகவும் இல்ல அது தீமையாகவும் விளையும். ஒண்ணு அது புண்ணியமா இருக்கும் இல்ல பாவமா இருக்கும். ஆனா கிருஷ்ண உணர்வில் செய்யும் போது புண்ணியம் இல்ல, பாவம் இல்ல, நல்லது இல்ல, கெட்டது இல்ல, இருமைகள் அகன்று நாம செயல் செய்வோம். அதுதான் நாம பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நாம் செய்யும் செயல்கள்ல இது எனக்கு பலன் தர வேண்டும், நான் இது கொடுக்கறதுனால எனக்கு ஏதாவது கிடைக்கும். இப்ப யாருக்காவது நீங்க உதவி பண்றீங்க, இவருக்கு உதவி பண்ணினா எனக்கு பின்னாடி வந்து வட்டியும் முதலுமா எனக்கு அவருக்கு ஒரு அவசரத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, என்னோட அவசரத்துக்கு எனக்கு 5000 ரூபாய் யாராவது தருவாங்க. இந்த மாதிரி கணக்கு போட்டு பண்ணினோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா புண்ணிய செல் ஆயிடும். அப்போ புண்ணியம் பாவம் இதனால பிறவிகள் தோறும் நம்ம வந்து அந்த புண்ணியம் பாவம்னு சேர்த்துட்டு பிளஸ் மைனஸ் அது டேலி ஆகவே ஆகாது. ஏன்னா நம்ம புண்ணியம் அதிகமா பண்ண சான்ஸ் கிடையாது, பாவங்கள் தான் அதிகமா பண்ணுவோம். ஏன்னா நாம இருக்கிறது ஜட உலகம். ஜட உலகம் வந்து மாயினால் கவரப்பட்டுள்ளது, முக்குணங்களால் கவரப்பட்டுள்ளது. அப்போ நாம பக்தியில் இருக்கிறத விட, உயர்ந்த சிந்தனையில் இருப்பதை விட, சுத்த சத்துவ குணத்தில் இருப்பதை விட 3 குணங்கள் தான் அதிகமாக செயல்புரிகிறோம். அதனால பாவங்கள் தான் நம்மளுக்கு அதிகமா வரும். புண்ணியமே நாம தேடி தேடி சேர்த்தாலும் கூட அதுக்காக நிறைய சொத்து சேர்க்கணும். அந்த சொத்து சேர்க்கறதுக்கு நிறைய பாவம் பண்ணணும். இப்ப நாம எல்லாம் பாக்குறோம், பணக்காரர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்கன்னு நாம கற்பனையில நினைச்சுக்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் அனுபவிக்கின்ற ரீதியில நிறைய பாவங்களை சேர்த்திருப்பாங்க. எத்தனை பணத்தை சேர்த்த முயற்சி பண்றோமோ அத்தனை பாவத்தை கூடிட்டே வரும். சோ எளிமையான வாழ்வு, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், இதுதான் நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னது. அப்போ இந்த நிலைமையில வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன். அப்ப நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பாவமோ புண்ணியமோ நல்லதோ கெட்டதோ தீதும் நன்றும் பிறன் தரவாரா. அப்ப நம்ம வந்து மத்தவங்க நம்மளுக்கு தொல்லை தர்றாங்க, அத்தியாத்மிகா, ஆதி பௌத்திகா, ஆதி தெய்வீகா, நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் துன்பம், தேவர்களால் வரும் துன்பம், பிற ஜீவராசிகளால் வரும் துன்பம். நாம இப்ப ஆள்காட்டி விரலை வச்சு நம்ம அடுத்தவங்களை குற்றம் சொல்றோம். உண்மையில யார் மேலுமே குற்றம் இல்லை, நம்ம மேலதான் குற்றம். ஏன்னா நாம் செய்யும் செயல்கள் எதிர்வினையாக நம்மை தாக்குகின்றது. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்தவங்களை குற்றம் சொல்லவே மாட்டோம். அது மட்டுமல்ல, நம்ம வந்து அதை குற்றம் சொன்னாலும் அதை வந்து மேலோட்டமா தான் இருக்கும், உள்ள வந்து ஆழமா இருக்காது. ஆழமா அதனால துன்புறவே மாட்டோம் மனசுனால. ஏன்னா ஒரு வெளியில சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட முடிஞ்சிடும், உள்ள அந்த குப்பை கொண்டு போக மாட்டோம். ஏன்னா அவங்க எல்லாம் கருவிகள். எய்தவன் இருக்க அம்பை நோவது ஏன்,
சோ யாரால் நம்மளுக்கு வருகின்றதோ அவர்களெல்லாம் ஒரு கருவிகளா நம்மளுக்கு நாம் செய்த பாவங்களுக்கு. ஏன்னா பாவம் மலைமலையா இருக்கு நம்மளுக்கு. இந்த ஜென்மத்துல இவ்வளவுதான் நாம சகிச்சுக்க முடியும்னு பகவானுக்கு தெரியும். என் புள்ள எவ்வளவு கஷ்டத்தை தாங்குவா அப்படின்னு. ஒரு அரிசி மூட்டையில ஒரு சாம்பிள் பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன கொத்து அள்ளி போட்டிருக்காரு. ஒரு கையளவு பிடியளவு. நம்மளுக்கு அதுவே தாங்க முடியல, நாக்கு வெளியில தள்ளுது இல்லைங்களா? அப்போ நாம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, செயல் செய்யும் போது அது கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். எத் கரோசி எத் யக்ஞாசி எத் ஜிஜோசி ததாசியத் எத் தபசேசி கௌந்தேய தத் குருஸ்வமத் அர்ப்பணம். இப்ப பகவானுக்காக செயல் புரியும் போது அதனால விளைவுகள் கிடையாது. அந்த விளைவுகள் எரிக்கப்பட்டு விடுகின்றது. அப்ப எனக்கு பாவமும் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம். எல்லா செயலும் பகவானுக்கு அர்ப்பணம். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். நான் எனது அப்படிங்கிறது வந்ததுனாலே அதனால நாம துன்புற வேண்டி வரும். அப்போ இங்க வந்து சில பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, இன்பம் நாம புண்ணிய செயல்கள் எல்லாம் நிறைய செய்யும் போது இன்பம் நிறைய சேருது. ஏன்னா புண்ணிய செயல்கள் செய்யறதெல்லாம் நம்மளுக்கு நல்லதா வருது. சோ என்னதான் நல்லதா வந்தாலும் நாம் இறக்கும் போது அந்த புண்ணிய செயல்களால் மேலுலகங்களுக்கு, சொர்க்கலோகம் போன்ற மேலுலகங்களுக்கு அனுப்பப்பட்டாலும் அங்க போய் நம்ம புண்ணிய பலன்கள் எல்லாம் தீர்ந்ததுன்னா மறுபடியும் வந்து பிரம்ம புவனாலோகோ புனர் ஆவர்த்தினோ அர்ஜுன மாமுபேத்தியேத்து கௌந்தேய புனர் ஜென்மன வித்யதே அப்படின்னு சொல்லி அங்க புண்ணியம் தீர்ந்த உடனே எட்டி உதைச்சா நாம மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து பிறக்கணும். சோ பிறந்தாலோ இறந்தாலோ முதுமையிலோ இல்ல இடைப்பட்ட வாழ்விலோ நம்மளுக்கு துன்பங்கள் தான். ஏன்னா இது துக்காலயம். துக்காலயத்துல வந்து இன்பத்தை தேட முடியாது. ஆனா மாயையோட கவர்ச்சியினால மயங்கி நாமெல்லாம் இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். தெரிஞ்சே தேடுறோம். ஏன்னா இங்க துன்பம் தான் அனுபவிக்க வந்திருக்கோம். ஜெயில் தண்டனை அதை மறந்துட்டு நம்ம அனுபவிக்கிறோன்ற எண்ணத்துல ஏமாந்து 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 திரும்பி திரும்பி குப்புறடிச்சு விழுந்துட்டே இருக்கோம். அப்போ என்ன என்ன ஆகுது, மேலுலகத்திலிருந்து கீழுலகம் வரைக்கும் 14 லோகங்களிலும் இந்த 3 துன்பங்கள், கிளேசங்கள், ஆத்தியாத்மிக கிளேசம், ஆதி பௌதிக கிளேசம், அது இந்த 3 கிளேசங்களும் இருக்கு. பிறப்பு இறப்பு முதுமை நோய்ங்கிற 4 துன்பங்களும் இருக்கு. அடுத்த ஸ்லோகம் 22. தஸ்மாத்வம் சர்வ பாவேன பஜஸ்வ பரமேஷ்டினம் குணாஸ்ரயாஸ்யா பக்தியா பஜனீய பதாம்புஜம். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. என் அன்பான அன்னையே, நீங்கள் பரமபுருஷ பகவானிடம் சரணடையுங்கள் என்று அதனால் நான் அறிவுறுத்துகிறேன். ஏனெனில் அவருடைய தாமரை திருவடிகள் வழிபட தகுதியானவை. இதை பக்தி மற்றும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இவ்வாறு நீங்கள் உன்னத பக்தி தொண்டில் பணிபுரிய முடியும். பொருளுரை. பரமேஷ்டினம் எனும் சொல் சில சமயம் பிரம்மாவை பற்றி பயன்படுத்தப்படுகிறது. பரமேஷ்டி என்றால் மேலானவர் என்று பொருள். இந்த அண்டத்தில் பிரம்மா மேலானவராய் இருப்பது போல கிருஷ்ணர் ஆன்மீக உலகில் பரமபுருஷராய் இருக்கிறார். பகவான் கபிலதேவர் தன் அன்னையை பரமபுருஷ பகவானாக்கிய கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரண் புகுமாறு வற்புறுத்துகிறார். ஏனென்றால் அது தகுதி வாய்ந்தது. பிரம்மா, சிவன் போன்ற மிக உயர்ந்த நிலைகளில் உள்ள தேவர்களின் சரணத்தை பெறுவதும் இங்கு அறிவுறுத்தப்படவில்லை. ஒருவர் பரனிடம் சரணடைய வேண்டும். சர்வ பாவேன என்றால் எல்லா அன்பு இன்பத்தில் என்று பொருள். பாவ என்பது பகவானின் தூய அன்பை அடைவதற்கு முன்பு உள்ள உயர்தலுக்கான முதல் நிலை ஆகும். புதாபாவ சமன்விதா என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. பாவ எனும் நிலையை அடைந்தவர் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளை வணங்கத்தக்கதாக ஏற்கிறார். இதுவும் இங்கு பகவான் கபிலரால் அவரது அன்னைக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பதத்தில் தத் குணாஸ்ரயா பக்தையா எனும் சொற்றொடரும் குறிப்பிடத்தக்கது. இதன் பொருள் கிருஷ்ணரிடம் பக்தி தொண்டு செய்வது எல்லை கடந்தது, அது ஜட செயல் அல்ல என்பதாகும். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்தி தொண்டில் ஈடுபட்டு உள்ளவர்கள் ஆன்மீக அரசில் அமைந்துள்ளதாக ஏற்கப்படுகின்றனர். பிரம்ம பூயாய கல்பத்தை அவர்கள் உடனே உன்னத அரசில் இருப்பவர்கள் ஆகின்றனர்.
முழுவதும் கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டு புரிதல் மனித உயிர்க்கு வாழ்வில் மிக உயர்ந்த முழுமையை அடைவதற்கான ஒரே வழியாகும். இது பகவான் கபிலரால் அவரது அன்னைக்கு இங்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அதனால் பக்தி என்பது நிற்குணம், ஜடத்தன்மைகளின் எல்லா சாயல்களிலிருந்தும் விடுபட்டது. பக்தி தொண்டினை நிறைவேற்றுவது உலக செயல்கள் போல தோன்றினாலும் இது ஒருபோதும் சகுனம் அல்லது உலகத் தன்மைகளால் மாசு அடைவது இல்லை. சத்குணாசிரயா என்றால் பகவான் கிருஷ்ணரின் உன்னத செயல்கள் மிகவும் சிறந்தவை. ஆதலால் ஒருவரின் கவனத்தை வேறு எந்த செயல்களிடமும் திருப்ப வேண்டிய அவசியமில்லை என்று பொருள். பக்தர்களுடனான அவரது நடத்தை மிகவும் உயர்ந்தது. ஆதலால் பக்தர் தன் கவனத்தை வேறு எந்த வழிபாட்டிலும் திருப்ப முயற்சி செய்ய வேண்டியது இல்லை. பூதனா எனும் அரக்கி கிருஷ்ணரை விஷமிட்டு கொள்ள வந்தாள். ஆனால் கிருஷ்ணர் அவளது மார்பை உறிஞ்சுவதில் இன்பம் அடைந்ததால் அவரது அன்னையாக அவளுக்கு அதே நிலை தரப்பட்டது. அதனால் கிருஷ்ணரை கொல்ல விரும்பிய ஒரு அரக்கிக்கு உயர்ந்த நிலை கிடைக்கும் என்றால் அவர்கள் தங்களின் வழிபடும் பற்றிற்காக கிருஷ்ணரை தவிர பிறரிடம் ஏன் செல்ல வேண்டும் என்று பக்தர்கள் வேண்டுகின்றனர். 2 வகையான மத செயல்கள் உள்ளன. ஒன்று உலக முன்னேற்றத்திற்காகவும் மற்றொன்று ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் உள்ளன. கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை சரண் அடைவதால் ஒருவர் உலக செல்வம், ஆன்மீகம் என்ற 2 வித செல்வங்களும் அளிக்கப்படுகிறார். பின்னர் ஒருவர் ஏன் வேறு தேவரிடம் செல்ல வேண்டும்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மந்தாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அழகா சொல்ல பிரபுபாதர் நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கிறார். பரமேஷ்டினம் அப்படின்னா பிரம்மாவை பற்றி சொல்லப்படுது. பரமேஷ்டி அப்படின்னா மேலானவர். அப்ப இந்த அண்டத்துல ஒவ்வொரு பிரம்மா இருப்பாங்க. 4 தலை பிரம்மா, 10 தலை பிரம்மா, 100 தலை பிரம்மா அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு அண்டத்தை படைப்பதிலும் அந்த ஜட உலகில அவர் முதல்ல நிற்கிறார். பிரம்மாவோட நெற்றியிலிருந்து தான் ருத்ரன் வருகிறார். அப்ப பிரம்மா தான் ஆதி. தேனே பிரம்ம ஆதி கவையே முய்யந்தியத் சூரையக அப்படின்னு அவர்தான் பகவான் முதல்ல அவருக்கு தான் வேதங்களை அவரது இதயத்தில் புகுத்துகிறார் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல நாம பாக்குறோம். ஆனா இங்க பரமேஷ்டினம் அப்படின்னா பகவானை குறிக்கின்ற சொல். அவர்தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஆன்மீக உலகுக்கும் ஜட உலகுக்கும் மேலானவர் அவர்தான். அப்போ அவங்க அம்மாட்ட சொல்றார், அன்னையே நீங்க கிருஷ்ணரோட தாமரை பாதங்களை சரண் புக வேண்டும் அப்படின்னு வற்புறுத்துறார். ஏன் அப்படின்னா மற்ற தேவர்கள் குணாவதாரங்களாக வருகின்ற பிரம்மா, சிவன் இவங்களை விட பரமபுருஷர் யார்? ஆதி ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரணமான அந்த கிருஷ்ணரை சரணடைய வேண்டும். அதான் பகவத்கீதையோட சாராம்சம் என்ன? அந்த ஸ்லோகம் யாரா சொல்லுங்க. பகவத்கீதையோட சாராம்சம் முக்கியமான ஸ்லோகம் என்ன? 3 ஸ்லோகங்கள். அதுல மிக மிக முக்கியமானது என்ன? அகம் சர்வஸ்ய பிரபாவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா. அது சதுர் ஸ்லோகம். அப்போ அவர் சரணடைங்கிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவாம் ஸ்வரூப பாபிப்ய மோஷயிஷாமி மாஷூஷக. அகம் அப்படின்னா என்னை மட்டும் சரணடை. நீ போய் சிவன சரணடை, நீ முருகர் சரணடை, விநாயகர் சரணடைன்னு சொல்லல. சோ பரம்பொருளான எல்லாவற்றிற்கும் சர்வ காரணமான என்னை மட்டும் சரணடைன்னு சொல்றார். அப்போ பகவான் சிவனே சொல்றாரு என்ன? பார்வதி தேவிக்கு முக்தி பிரதாதாம் சர்வேஷம் விஷ்ணுர் ஏவன அசம்சயக ஆராதனாம் சர்வேஷம் விஷ்ணுர் ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ஜனம். இப்படி எத்தனையோ ஸ்லோகங்கள் சொல்றார். அதன் மூலமாக பகவானை சரணடைந்தால் வேருக்கு நேரூற்றுவது போல மற்ற தேவர்கள் தானாக திருப்தி அடைகிறார்கள். ஏன்னா பக்தி தொண்டு அப்படின்னாலே பகவான் கிருஷ்ணருக்கு செய்யப்படுவது ஒன்றுதான் பக்தி தொண்டு. நீங்க தேவர்களுக்கு செய்யறது பக்தி தொண்டு இல்ல, அது கர்ம காண்டம். இதை கொடுத்தா அது கொடு, அதை கொடுத்தா இதை கொடுன்னு தேவர்கள்ட்ட நாம வாங்குறது. இப்போ தேவர்கள் எல்லாம் என்ன பொசிஷன்ல இருக்காங்க? ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, பேங்க் மேனேஜர் ஆகட்டும் இல்ல ஆபீசர் ஆகட்டும், நாம போடுற பணத்தை தான் அவங்க திருப்பி நம்மளுக்கு தர்றாங்க. அதனால நாம ஐயோ நீதான் கடவுள், நீதான் எனக்கு எல்லாம் கொடுத்த
நாம போய் 10,000 எடுத்த 1,00,000 எடுத்தோம்னா நீ தான் கொடுத்தேன்னு பேங்க் மேனேஜர் காலை பிடிச்சுக்கிட்டு நன்றி செலுத்த மாட்டோம். ஏன்னா நாம கொடுத்து வச்சதை அவர் திருப்பி நம்மளுக்கு கொடுக்கிறாரு. அது போல நாம் செய்த புண்ணியங்களை தேவர்கள் நம்மளுக்கு புண்ணியமோ பாவமோ தேவர்கள் பகவான்கிட்ட இருந்து அந்த ஆர்டர் வாங்கி பகவான்கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் அவங்க வாங்குறாங்க. இடையில அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, புரோக்கர்ஸ் மாதிரி. அவங்க கடவுள் கிடையாது. அவங்களால சொந்தமா கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் கொடுப்பவர் யார்? ஆதிபுருஷர். ஆதிபுருஷம் தமஹாம் பஜாமி அப்படின்னு பாடுறோம் இல்லைங்களா? சோ ஆதிபுருஷர் அவர் தான் கொடுக்கிறார். சோ பக்தி தொண்டனை நிறைவேற்றுவது உலகச் செயல் போல தோன்றினாலும் அது ஒருபோதும் சகுனம் அல்லது உலகத்தன்மைகளால் மாசடைவதில்லை. இங்க ஒரே ஒரு நன்மை, ஒரே ஒரு மங்களம் என்னவென்றால், இந்த ஜட உலகுல வெள்ளிக்கிழமை மங்களம், பூ வைக்கிறது மங்களம், பொட்டு வைக்கிறது மங்களம், இதெல்லாம் வெறும் சடங்கு. ஆனா உண்மையான மங்களம் என்னவென்றால், பகவானுடைய திருநாமத்தை சொல்லி அவரது நாமம், ரூபம், குணம், லீலைகளை எப்பொழுதும் 24 மணி நேரமும் அவருக்கு சேவை செய்து கொண்டிருப்பது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், ஏதாவது ஒரு செயல்ல நாம முழுமையாக ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இல்லை எல்லாத்துலயும் செய்யலாம். உங்களுக்கு ரச சாதம் பிடிக்குது இல்லையா, தயிர் சாதம், தயிர் சாதம் பிடிக்கலையா, சாம்பார் சாதம். அது மாதிரி நிறைய பக்தி தொண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்னும் கேட்கலாம், இல்ல உட்காந்து படிக்கலாம், இல்ல படிச்சது கேட்கலாம், படிச்சதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஸ்மரணம், எப்படி மாடு அசை போடுது பாருங்க, சாப்பிட்டுட்டு ஆசை போடுற மாதிரி பகவானோட லீலைகளை நினைச்சு பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ எப்பவும் பகவானோட தொடர்புலயே இருக்கலாம். அதுதான் யோகம். அதுதான் யுஜ் அப்படிங்கிற வார்த்தையில சமஸ்கிருதத்துல சொல்லப்படுது, இணைவது. இப்ப நாமெல்லாம் பகவானை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப பகவானுக்கும் நம்மளுக்கும் இப்ப நல்ல கனெக்ஷன் இருக்கு. பகவானுடன் இப்ப நம்ம தொடர்பு கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் பகவானை பற்றி பேசுகிறோமோ அப்பெல்லாம் பகவான் நம்ம கிட்ட இருக்கார். உள்ளேயும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். சக்தியாகவும் இருக்கிறார், சக்திமானாகவும் இருக்கிறார். நமக்குள்ள யார் இருக்கா? பரமாத்மாவா. அவர் பீஸ்ஃபுல்லா, அவர் ஆனந்தமா வச்சுட்டா தான் நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியானது. ஏன்னா பரமனோட சக்தியில தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்குன்னு தனிப்பட்ட சக்தி கிடையாது. அப்போ உள்ளே இருக்கின்ற பரமாத்மா ஆனந்தமாக இருக்கும்போது நாம் அந்த ஆனந்தத்தை பெறுகின்றோம். எப்படி ஒரு ஃபேன் எலக்ட்ரிசிட்டி இல்லாம சுத்தாது, அதுக்கு அந்த பவர் வேணும். அது எப்படி கிடைக்குது? மின்சாரத்தால. அது போல நாம நம்மளுக்குள்ள ஒரு பவர், பகவான் இருக்கிறார். ஆனா ஆன் பண்ணலாம், என்ன பண்றது? அப்ப பகவானை பற்றி நாம் பேசவில்லை, அவரை பற்றி புகழவில்லை. ஏன்னா அவர்தான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர், நன்மை தரக்கூடியவர். வேற யாராலையும் நம்மளுக்கு நன்மை தர முடியாது. ஆனா நம்ம வெளிப்புற பார்வையில, ஜட பார்வையில பார்க்கும்போது, அந்த டாக்டர் எனக்கு நன்மை செய்வான், இந்த அரசியல்வாதி எனக்கு நன்மை செய்வான், நான் பெற்ற குழந்தைகள் எனக்கு நன்மை செய்யும், யாராலையும் முடியாது. தனியா வந்தோம், தனியா போறோம். நம்ம ஸ்டேஷன் வந்தா நம்ம இறங்கிக்கணும். அப்ப யார் இருப்பா? நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா, அந்த பகவான் தான் நம்மளுக்கு கூட வருவார். நான் பெத்த பிள்ளையோ, இல்ல என்னை பெற்றவர்களோ, தாயோ தந்தையோ, இல்ல ஒரு அரசியல்வாதியோ, நான் சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான பணமோ என்னுடன் கூட வராது. அப்ப பகவான் தான் எப்பவும் என் கூட இருக்கார். யாருமே தனிமையில கிடையாது. எப்பவுமே நம்மெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் நம்மள. யாரு? பரமாத்மா. உள்ள இருந்து பகவான் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாது. அதனாலதான் பாவ புண்ணியங்கள் நம்மளுக்கு கரெக்டா வருது. நான் செய்ததுக்கெல்லாம் சேர்த்து வட்டியோட குட்டி போட்டு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சோ என்றுமே நம்ம பகவானோட சிந்தனையில ஈடுபட வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு சத் சங்கம் வேணும். சத் சங்கம் இல்லைன்னா யாராலையும் பக்தியில தொடர்ந்து இருக்கவே முடியாது. பக்தர்களுடைய சங்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சஞ்சாயதே காமக, அதான் சொல்றாங்க பாகவதத்துல. பகவத்கீதையில சஞ்சாயதே காமக. யாருடன் தொடர்பு கொள்கின்றோமோ அந்த குணம் நம்மளுக்கு அப்படியே வரும். ஒரு திருடனோட ஒரு மாசம் 2 மாசம் இருந்தீங்கன்னா நாமளும் கொஞ்சம் அவனை மாதிரி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பொய் தோற்றம், இந்த ஜட உலகமானது பொய்யானது. இப்போ உண்மையெல்லாம் பொய்யா தெரியும், பொய்யெல்லாம் உண்மையா தெரியும்.
அதுதான் ஜட உலகம். ஏன்னா மாயை வந்து நம்மளுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குறாங்க. ஆனா பக்தர்களோட சேரும்போது அவங்களோட சுக்ருதி, அவங்க கொடுக்குற ஒரு நற்பலன்கள் என்ன அப்படின்னா, ஒரு பக்தர் தூய பக்தரை சந்திக்கும் போது நம்மளுடைய இந்த பொய்யான பார்வை அகன்று நம்மளுக்குள்ள அந்த ஞானம் விருத்தி ஆகும். அப்போ உண்மையை நம்மளால கண்டறிந்து அதற்கேற்ப நடக்க முடியும். அப்ப பக்தியில வந்து முன்னேறிட்டு போகும்போது நம்மளுக்கு நிறைய அந்த அஞ்ஞானம் போய் ஞானம் வந்து அந்த வெளிச்சம் கிடைக்குது. எப்படி ஒரு சூரியன் உதயமாகும் போது இருட்டுல வந்து நம்மளுக்கு எல்லாமே பயமா இருக்கும். நைட் ஏதாவது நீங்க வெளியில போய் பாருங்க, ஒரு கயிற்றை மிதித்தா கூட அது பாம்பு போல தெரியும். ஆனா பகல்ல நாம என்ன பண்றோம், அது பாம்பு இல்ல கயிறுன்னு தெளிவா இருக்கும் நம்ம சிந்தனை. பகல்ல வந்து கவலைகள் வந்து அவ்வளவு பெருசா பாதிக்காது. ஆனா நைட்ல நீங்க ஏதாவது யோசிச்சீங்கன்னா ரொம்ப பெரிய துன்பமா தெரியும். காலையில எந்திரிச்சா இவ்வளவுதானா, அது சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் வரும். ஏன்னா நம்மளாம் அஞ்ஞானம்ங்கிற இருட்டுல இருக்கிறப்போ அப்படித்தான் இருக்கும். ஆனா ஞானம், அந்த சூரியன் உதிக்கும் போது என்ன ஆகுது, அந்த இருள் போய் விடுகிறது. அது போல நம் மனதுல பகவானை உள்நிறுத்தும் போது அந்த இருட்டு அகன்று, அஞ்ஞானம் அகன்று ஞானம் விருத்தி ஆகும் போது நம்மளுக்கு புதிய தெம்பு வருகிறது. நான் உடல் அல்ல, ஆத்மா என்கின்ற அந்த தன்னுணர்வு மேலும் மேலும் வளரும் போது நாம வெளிப்புற செயல்கள்ல அதிகமா ஈடுபட மாட்டோம். ஏன்னா சூட்சுமமாக நாம வந்து நிறைய புரிஞ்சுக்கிறோம். ஸோ வாழ்க்கையில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் வரும். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத கவலைகள், நம்ம மனசுல குப்பைகள் எல்லாம் அகன்று விடும். குப்பைகள் இருந்தா என்ன ஆகும், நாற்றம் அடிக்கும். தேவையில்லாத குப்பைகளை தான் நாம் போட்டு வச்சிருக்கோம். போனது வந்தது வரப்போறது அப்படின்னு எல்லா குப்பைகளையும் மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்தோம். ஆனா எப்போ பக்திக்குள்ள வந்தவோ அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. பகவானை பற்றி படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நம்ம வந்து நம்ம பெரும்பகுதியான நேரத்தை ஒதுக்கி விடுவதால் நம்ம எப்போ பகவானோட தொடர்புல இருக்கும்போது அந்த ஆனந்தம், ஆனந்தமயோ அபியாசாத். ஏன்னா பகவான் ஆனந்தமாகும் போது நாமும் ஆனந்தம் அடைகிறோம். அதுல நம்ம நேரம் எப்படி போகுதுன்னே தெரியறது இல்லை. ஆனா ஜடவாதிகளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எப்பொழுதும் கவலைகளால் மூழ்கடிக்கப்பட்டு அவங்க மிகுந்த துயரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, பணக்காரன்ல இருந்து ஏழை வரைக்கும். அப்ப கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை சரணடைவதால் ஒருவன் உலக செல்வம் மற்றும் ஆன்மீகம் ரெண்டையுமே அவனுக்கு கிடைச்சிருது. அனன்ய சிந்தையந்தோமாம் ஏஜனாம் பரிபாஷதே அப்படின்னு சொல்லி பகவான் இருப்பதை காத்தும் அவனுக்கு அருள்பாலிக்கின்றார். சில சமயம் எடுக்கிறார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிருஷ்ண பக்திக்கு வந்தா கிருஷ்ணர் எடுத்துடுறாரு அப்படின்னா, ஏன்னா அடங்காத பிள்ளைக்கு என்ன பண்ணணும், பனிஷ்மெண்ட் தரணும். அப்ப கிருஷ்ண பக்திக்கு வந்தும் எனக்கு ஆசைகள் பெருகிட்டே போச்சு அப்படின்னா தூய பக்தி கிடையாது. அப்ப என்னை பார்த்து நீ திரும்பணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டா ஐயோ எல்லாம் போச்சுன்னு கடவுளை சரணடைய வருவான் ஒருத்தர். ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானேச்ச பரந்தப. அதுல யாரு, செல்வத்தின் மேல் பற்றுடையவன் பகவானை தேடி ஓடி வருவான். ஆனா இதுல என்னன்னா, தேவர்களை தேடி போகாம கிருஷ்ணரை தேடி வருபவன் ரொம்ப பாக்கியசாலி. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவர்களை குபேரனை தேடுவாங்க, இல்ல லக்ஷ்மியை தேடுவாங்க, அவங்களுக்காக யாகம் பண்ணுவாங்க, வேற வேற கோயில்ல போய் பரிகாரம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அகாம சர்வ காமோவா மோக்ஷ காமோதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். காமமே இருந்தாலும் காமமே இல்லாவிட்டாலும் பகவான் கிருஷ்ணரை சரணடைய வேண்டும். அகாம சர்வ காமவோ மோக்ஷம், மோட்சமே வேண்டும் என்றாலும் எல்லாத்துக்குமே பகவான் கிருஷ்ணரை நாட வேண்டும். அவன் வந்து அடுத்த பிறவியிலாவது முழுமையான பக்தி தொண்டை ஏற்று பகவான்கிட்ட திரும்பி போக பெரும்பான்மையான வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்த ஸ்லோகம் 23. அதனாலதான் இங்க வந்து அகோபாக்கியம் சனதான கூடம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அந்த மார்பை உறிஞ்சி அந்த பூதனாவோட உயிரை எடுத்துடுறார். ஏன்னா பூதனா வந்து பால் கொடுக்கணும்னு நினைக்கிறத வந்து பிளஸ்ஸா எடுத்துக்கிறார். அதனால பூதனாக்கு வந்து ஒரு மோட்சத்தை தர்றார். எந்த மாதிரி, வாத்சல்ய பாவம், ஒரு தாயோட பொசிஷனை தர்றாரு. ஆனா அந்த அரக்கி மோசமான சிந்தனையில தான் பகவானை கொல்லணும்னு நினைச்சு மார்புல விஷத்தை தடவி பகவானுக்கு பால் கொடுக்க நினைச்சா.
ஆனா நீ எனக்கு பால் கொடுக்க எனக்கு ரெடியா இருக்கியே, அதனால உனக்கு வந்து நான் உன்னைய ஒரு தாயா ஏத்துக்கிறேன்னு அவளுக்கு ஒரு முக்தி தந்துட்டார். அடுத்தது ஸ்லோகம் 23. வாசுதேவே பகவதி பக்தி யோகः பிரயோஜிதः ஜனயத்யாசு வைராக்கியம் ஞானம் யத் பிரம்ம தர்ஷனம். நான் ஹரே படிக்கிறேன். கிருஷ்ணா. ஹரே இந்த கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. கிருஷ்ண உணர்வில் ஈடுபாடு மற்றும் கிருஷ்ணரிடம் பக்தி தொண்டை நிறைவேற்றுதல் அறிவிலும் பற்றின்மையிலும் தன்னை அறிதலிலும் முன்னேற்றமடைய செய்யும். பொருளுரை. பக்தி யோகம் அல்லது பக்தி தொண்டு என்பது உன்னத அறிவு மற்றும் துறவில் முன்னேறாதவர்களுக்குரியது என்று அறிவு கூர்மை குறைந்தவர்களால் கூறப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒருவர் முழுமையாக கிருஷ்ண உணர்வில் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அவர் பற்றின்மையை பயிற்சி செய்யவோ அல்லது உன்னத அறிவு பற்றி விழிப்புணர்வுக்காக காத்திருக்கவோ தனியாக முயற்சி செய்ய வேண்டியதில்லை என்பதாகும். பகவானின் பக்தி தொண்டில் பின்வாங்காது ஈடுபடுபவர் உண்மையில் தானாகவே தேவர்களின் எல்லா நல்ல குணங்களையும் தன்னிடம் வளர்ச்சிக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஒரு பக்தரிடம் அந்த நல்ல குணங்கள் எவ்வாறு வளர்கின்றன என்று ஒருவர் கண்டுபிடிக்க இயலாது. ஆனால் உண்மையில் அது நடக்கிறது. உதாரணமாக, வேடன் ஒருவன் விலங்குகளை கொல்வதில் இன்பம் அடைந்தான். ஆனால் ஒரு பக்தராக ஆன பிறகு அவன் ஒரு எறும்பை கூட கொல்ல தயாராக இல்லை. அதுவே பக்தரின் தன்மையாகும். உன்னதமான அறிவில் முன்னேற அதிக ஆர்வம் உள்ளவர்கள் மனக்கற்பனையில் நேரத்தை வீணாக்காமல் தூய பக்தி தொண்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். பரம சத்தியத்தின் அறிவை பற்றிய நல்ல முடிவுகளுக்கு வருவதற்காக இந்த பதத்தில் பிரம்ம தர்சனம் என்று சொல் குறிப்பிடத்தக்கது. பிரம்ம தர்சனம் என்றால் மெய் அறிவை உணர்தல் அல்லது புரிந்து கொள்ளுதல் என்று பொருள். வாசுதேவரின் தொண்டில் ஈடுபடுபவர் உண்மையில் பிரம்மன் என்றால் என்ன என்பதை உணர முடியும். பிரம்மன் என்பது அருவமானால் பின்னர் நேருக்கு நேர் பார்த்தல் என்று பொருள்படும். தரிசனம் பற்றிய வினா எழாது. தரிசனம் என்பது பரமபுருஷ பகவான் ஆகிய வாசுதேவரை பார்ப்பதை குறிக்கிறது. பார்ப்பவரும் பார்க்கப்படுபவரும் மனிதர்களாய் இருந்தாலன்றி தரிசனம் இல்லை. பிரம்ம தரிசனம் என்றால் ஒருவர் பரமபுருஷனை பகவானை பார்த்த உடனேயே அர்ப பிரம்மன் என்றால் என்ன என்பதை உணர்கிறார் என்று பொருள். ஒரு பக்தர் பிரம்மனின் இயல்பை புரிந்து கொள்ள தனியாக விசாரணைகள் ஏற்படுத்த தேவையில்லை. இதை பகவத்கீதையும் உறுதிப்படுத்துகிறது. பிரம்ம பூயாய கல்பதே. ஒரு பக்தர் உடனே பரம சத்தியத்தில் தன்னை அறிந்து ஆத்மாவாகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு மற்றும் கிருஷ்ணரிடம் பக்தி தொண்டை நிறைவேற்றுதல் அறிவிலும் பற்றின்மையிலும் தன்னை அறிதலிலும் முன்னேற்றம் அடைய செய்யும். சோ ஒரு பக்தன் வந்து பொய் பேசக்கூடாது, டிவி பார்க்க கூடாது, அதிகமான பொருட்களை வாங்கக்கூடாது, இப்படியெல்லாம் அவன் யோசிக்கிறதே கிடையாது. ஒரு பக்திக்கு வந்துட்டா படிப்படியாக அவன் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பகவானுடைய நாமங்களை உச்சரிப்பதன் மூலமாக அவன் வந்து அதுல டேஸ்ட் கம்மியாயிருது. இப்படியே ஒவ்வொரு பழக்கங்களும், பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பக்தனுக்கு சொல்ல தேவையே கிடையாது. ஏன்னா பக்தியில கிருஷ்ணரிடம் ஆழ்ந்த ஈடுபாடு ஏற்படும் போது யஸ்யாதீர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வைஸ் குணைஸ்தத்ர சமாசதே சூரா ஹராவபக்தஸ்ய குதோ மகத்குணா மனோர தேனாஹதி தாவதோ பகி அப்படின்னு சொல்லி அவன் வந்து சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சூரா, தேவர்களை போன்ற, சூரா அப்படின்னா தேவர்கள், அசூரா அப்படின்னா அசுரர்கள், தேவர்களை போன்ற உயர்ந்த குணங்களை, குணைஸ்தத்ர சமாசதே சூரா, சர்வைர் அப்படின்னா எல்லா குணங்களும் நற்குணங்களும் அவனிடம் தானாகவே வந்து சேர்ந்து கொள்கின்றது. மகத்குணா. சோ மனோர தேனாசதி தாவதோ பகி அப்படின்னா அவன் வந்து கற்பனையில ஈடுபடுறது கிடையாது, மனயூகத்துல. இப்ப மனயூகம் அப்படின்னா என்ன? ஒரு கற்பனையில வந்து ஒருத்தன் வந்து கனவுல நான் வந்து ஒரு மன்னனா இருக்கிறேன், தேர்ல போறேன் அப்படின்னு கனவு காணுவான். ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா அவன் பிச்சைக்காரனா இருப்பான். உண்மையான நிலை அதுதான். அப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் செய்யும் செயல்கள் எல்லாம் நல்லது, ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. சத்துவ குணத்துல செயல்படுகிறார்களா, இல்ல தமோ குணத்துல தானம் பண்றாங்களா, ரஜோகுணத்துல தானம் பண்றாங்களா, தானம் தவம் யாகம் இதெல்லாம் எந்த குணங்கள்ல பண்றாங்கன்னே ஒரு வேறுபாடே தெரியாது. இதெல்லாம் மிகவும் நுணுக்கமானது.
நாம 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 நினைச்சுக்குவோம் நம்ம ரொம்ப நல்லவங்க, நான் எதுவுமே கெடுதல் செய்யலைங்க அப்படின்னு. ஆனா நாம எந்த குணத்தில் இருப்போம்? ரஜோ குணத்திலும் தமோ குணத்திலும் இருப்போம். ஏன்னா அறியாமை என்பது பெரும் பகுதி நம்மளோட வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா பல கோடி ஜென்மமா அறியாமையில தான் இருந்திருக்கோம். இப்ப ஏதோ கொஞ்சம் அறிவு கிடைச்சிருக்கு. எதனால? பகவத்கீதை பாகவதம் படிக்கிறதுனால, பக்தர்களோட தொடர்புனால கொஞ்சம் இந்த அறிவு கிடைச்சிருக்கு. ஆனா இதுலயும் அதை நாம எப்படி, அறிவு கிடைச்சா பத்தாது, ஞானம் அதை விஞ்ஞானமாக்கல. நாம இன்னும் விஞ்ஞானம் ஆக்கல. நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறதுல கொஞ்சம் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா பகவானுடைய திருநாமத்தின் மகிமை தெரிந்தும் அதை நாம ஸ்மரன் பண்றதே கிடையாது. 16 மாலைகள் முடிச்சோமா, எடுத்து வச்சோமா, ஆணியில தொங்க விட்டோமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எப்பயாவது தோணும் ஐயோ சொல்லணும் அப்படின்னு தொடங்குவோம். ஆனா அப்படியே பாத்தீங்கன்னா மனசு வேற எதுக்காவது தாவிரும். இந்த குரங்கு மனசு என்ன ஆகும்? கிளைக்கு கிளை தாவிக்கொண்டே இருக்கும். மனதை அடக்க முடியாம நம்மள ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? அது போல இங்க என்ன பார்த்துட்டு இருந்தோம்? பிரம்ம தர்சனம் அப்படின்னா பிரம்மனை அறிந்தவர்கள். பிரம்மன் அப்படின்னா நாம நினைச்சுக்க கூடாது அருவம் அருவம் அப்படின்னு. பகவானுக்கு உருவம் இருக்கின்றது. சோ நேருக்கு நேர் பார்த்தல் அப்படிங்கிற வினாவே வராது. பிரம்மன் என்பது அருவமானால் பின்னர் நேருக்கு நேர் பார்த்தல் அப்படிங்கிறது. அதாவது மனுஷனை பாக்குறதுக்கு பேரு தர்ஷனம் கிடையாது. தர்ஷனம் அப்படின்னா யாராவது நம்மளை பார்த்தோம், ரோட்ல பார்த்தோம் அப்படின்னா தர்ஷனம் எடுத்துட்டீங்களா, பகவான் தர்ஷனம் எடுத்துட்டீங்களான்னு கேக்குறோம். பகவான் பாத்தீங்களான்னு கேக்குறது இல்ல. தர்ஷனம் அப்படிங்கிற சொல் என்ன? உயர்ந்த ஒருவரை கிண்டலா கூட சொல்லுவாங்க, அவரை தரிசனம் பண்றதே பெரிய காரியங்க அப்படின்னு. ஏன்னா பெரிய கடவுள்னு நினைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ தர்ஷனம் அப்படிங்கிற சொல் எதை குறிக்கிறது? பகவானையும் பக்தனையும் குறிக்கிறது. பக்தன் பகவானை தரிசனம் பண்றது. ஓகேங்களா? அடுத்தது, அப்ப பிரம்மபூயாய கல்பதி. அப்போ ஒரு பக்தர் உடனே பரம சத்தியத்தில் தன்னை அறிந்த ஆத்மாவாகின்றார். அப்போ பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறவங்க பரம சத்தியத்தில் தன்னை அறிந்த ஆத்மாவாகிறார். தான் யார்? ஆத்மா அப்படின்னா நம்மளோட சைஸ் என்ன? அது நிறைய விளக்கங்கள் இருக்கு. தன்னை உணர்ந்த ஆத்மா, நான் உடல் அல்ல, ஆத்மா. என்னை சுற்றி இருக்கிற உறவுகள், இந்த ஜட உலகம், அந்த ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டது? ந தத் பாஷ்யோ ந சசாங்கோ ந பாவக எக்கத்வா நிவர்த்தந்தை தத்தாம பரமம் மம. அங்கு போனவங்க திரும்பி வர்றதில்ல. ஆனா நாம எப்படியோ தவறி விழுந்துட்டோம். இங்கே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, 3 வகையான துன்பங்கள், 4 வகையான துன்பங்கள். இது எல்லாத்தையும் அறிந்து அவன் தன்னை உணர்ந்த ஆத்மாவாகி பகவானோட பக்தி தொண்டில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறான். அவன் அடிக்கடி பாதை மாறியறது கிடையாது. ஜடத்துல போய் தன்னை மறுபடியும் கட்டுண்ட நிலையிலிருந்து விடுவிக்க முயல்வானே தவிர மேலும் கட்டுக்களை போட்டுக்கவே மாட்டான். ஆனா ஜடவாதிகள் பாருங்க, தங்களுக்கு தாங்களே வலையில போட்டு பின்னிக்கிற மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்களுக்கு அவங்களே போட்டுக்கிறாங்க, முடிச்சுக்களை போட்டுக்கிறாங்க. ஹிருதய கிரந்தி எப்படி ஒரு குடும்பம் அப்படிங்கிற சிக்கல்ல முதலையே கட்டுண்டு கிடக்குறோம். உறவுகள், மகன் மகள், அம்மா அப்பா, பாட்டன் பூட்டி அதெல்லாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்டுக்கள். அதெல்லாம் நம்மளுக்கு மாய தோற்றம். அதுல இருந்து விடுபட்டு நம்ம பக்திக்குள்ள வந்தோம் அப்படின்னா பல கட்டுக்களை நம்மளால அவிழ்க்க முடியும். ஏன்னா பக்தி கொஞ்சம் செஞ்சா கூட நாம அதனால பெரும் லாபம் நம்மளுக்கு. ஆனா ஜட விஷயங்கள்ல நீங்க எவ்வளவு கோடி சிரமப்பட்டு சம்பாரிச்சாலும் சரி, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பெயர் புகழ் வாங்கினாலும் சரி, அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் போலி. புகழ்ங்கிறதும் போலி, பணம்ங்கிறதும் போலி. அது எப்ப வேணா உங்களை விட்டு போகும். புகழ்கின்ற அதே வாயை இகழவும் செய்யும். புகழ்ச்சிக்கு யாரும் அடிமையாக கூடாது. அது போல செல்வத்துக்கு அடிமையாக கூடாது, உறவுகளுக்கு அடிமையாக கூடாது. எல்லா பந்தங்களில் இருந்தும் விடுபட்டு பக்தியில பகவானிடம் என்றும் தன் மனதை நிலைத்திருக்க செய்ய வேண்டும். அடுத்தது ஸ்லோகம் 25.
ச ததைவாத்மனாத்மானம் நீசங்கம் தர்ஷனம் கோயோபாத். 24 படிக்கணும் மாதாஜி. 24 மாதாஜி. ஓகே மாதாஜி, சாரி. யதாஸ்ய சித்தேஷு மர்த்தேத சமேஸ் சமேஸ் விந்த்ரிய விருத்திபிஹி ந விக்ருஹ்ணாதி வைஷம்யம் பிரியமித்யுதஹ. மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி ட்ரை பண்ணட்டுங்களாங்க மாதாஜி? படிங்க மாதாஜி. ஹேமா ஹேமா மாதாஜி மொழிபெயர். படிங்க. வியந்த பக்தரின் மனம் மாதாஜி ஹேமா மாதாஜி படிக்கிறேன்றாங்க, இருங்க. ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மிக உயர்ந்த பக்தர்களின் மனம் பகவான் புலனுக்கான செயல்களில் சமநிலை அடைகிறது. ஒப்புக்கொள்ளத்தக்க அல்லது ஒப்புக்கொள்ளாத செயல்களுக்கு அப்பாற்பட்டவர். பொருளுரை. எல்லை கடந்த அறிவில் முன்னேற்றத்தின் முக்கியத்துவம் மற்றும் உலக கவர்ச்சியில் பற்றின்மை ஆகியவை மிக உயரிய பக்தர்களின் தனித்தன்மையில் வெளிப்படுத்துகிறது. அவருக்கு எதுவுமே ஒப்புக்கொள்ளத்தக்கதோ அல்லது ஒப்புக்கொள்ளத்தகாததோ இல்லை. ஏனெனில் அவர் தனது தனிப்பட்ட புலன் திருப்திக்காக எந்த வழியிலும் செயல்பட மாட்டார். அவர் எது செய்தாலும் எதை நினைத்தாலும் அது பரமபுருஷ பகவானின் திருப்திக்காகவே ஆகும். பரு உலகிலோ அல்லது ஆன்மீக உலகிலோ அவருடைய சமமான மனது முழுவதும் வெளிப்படுகிறது. இந்த பரு உலகில் எதுவும் நல்லதல்ல. இயற்கையால் மாசு அடைவதால் எல்லாமே தீமையானது என்று அவர் புரிந்து கொள்ள முடியும். உலோகாயதவாதிகளின் முடிவுகளாகிய நன்மையும் தீமையும் நேர்மையின்மையும் வெறும் மனநிலை கலப்புகள் அல்லது மன உணவு ஆகும். உண்மையில் இந்த ஜட உலகில் எதுவும் நல்லதல்ல. ஆன்மீக களத்தில் எல்லாமே முழுதும் நல்லவை. ஆன்மீக வகைகளில் மதுமயக்கம் இல்லை. ஒரு பக்தர் எல்லாவற்றையும் ஆன்மீக நோக்கில் ஏற்பதால் அவர் சமநிலையுடையவர். அதுவே அவர் உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டதற்கான அடையாளம் ஆகும். அவர் தானாகவே பற்றின்மை வைராகியம் அடைகிறார். பின்னர் ஞானம், அறிவு, பின்னர் உண்மையான இயல்நிலை கடந்து அறிவு பெறுகிறார். ஒரு முன்னேறிய பக்தர் தன்னை பகவானின் உன்னத குணங்களில் சேர்க்கிறார். அந்த நிலையில் அவர் தன்மையில் பரமபுருஷ பகவானுடன் ஒன்றாகிறார் என்பது முடிவாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ எல்லை கடந்த அறிவின் முன்னேற்றத்தின் முக்கியத்துவம். எல்லை கடந்த அறிவு அப்படின்னா ஆன்மீகத்தில் பெரும் அறிவு. வித்யா அப்படின்னா ஆன்மீக அறிவு. அவித்யா அப்படின்னா இல்யூஷன், அறியாமை. சோ முன்னேறிய நிலையில எல்லை கடந்த அறிவில் எல்லை உள்ள அறிவு எது? எல்லை அப்படின்னா ஒரு பவுண்டரி, அதுக்குள்ள இருக்கிற அறிவுங்கிறது ஜட உலகத்தை பற்றிய அறிவு. ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் டாக்டரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அவ்வளவுதான் நினைக்கிறோம். ஆனா எல்லை கடந்த அறிவுனா ஆன்மீகத்துல எதுவுமே லிமிட் கிடையாது, அன்லிமிட். பகவானுடைய 6 ஐஸ்வர்யங்கள், அழகு, அறிவு, புகழ், செல்வம், துறவு, இந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள், அதெல்லாம் எல்லை கடந்த அறிவு. யாருனாலையும், சிவபெருமான் கூட, பிரம்மா கூட பகவானை பற்றிய முழுமையான உண்மைகளை அறிந்தவர்கள் கிடையாது. அதனாலதான் அது எல்லை கடந்த அறிவுன்னு சொல்றோம். அந்த எல்லை கடந்த அறிவு கிடைக்கிறதுனால என்ன ஆகும்? உலக கவர்ச்சியில் பற்றின்மை. அழகான ஒரு ஸ்லோகம் நாம பாக்குறோம் இல்லைங்களா? வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யத் அகைதுகம் அப்படின்னு. அப்போ வாசுதேவே பகவதி பக்தி யோக, யாரு வாசுதேவருக்கு பக்தி தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னாகும்? ஞானமும் வைராக்கியமும் கூடும். ஏன்னா இது பக்தி தொண்டுக்கு மிக முக்கியமானது. ஞான வைராக்கியம். ஞானம் இருக்கிறவங்க கண்டிப்பா பக்தி பாதையில முன்னேற முடியும். அதே சமயம் அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வைராக்கியம் வேணும். வேண்டானா வேண்டாம், பகவானுக்கு அனுகூலமா இருக்கணும்னா இருக்கணும்.
பிரதிகூல்ய அப்படிங்கிறது பகவானுக்கு எது விருப்பம் இல்லையோ அது எனக்கும் வேண்டாம். அப்ப என்ன ஆகும்? அவருக்கு தானாக சர்வை சமைசஸ்ர குணாசதை சூரா அப்படின்னு எல்லா குணங்களும் தானா வந்துருது. நாமெல்லாம் இப்ப என்ன பண்றோம்? நாமளே காம்பன்சேட் பண்ணிக்குவோம். ஓ, பகவான் என்னோட நிலைமை தெரியும், கிருஷ்ணாக்கு என்னோட நிலைமை தெரியும், அதனால ஒண்ணும் தப்பில்ல. கிருஷ்ணா புரிஞ்சுப்பார். யார் புரிஞ்சுக்கிறா இல்லையோ கிருஷ்ணா புரிஞ்சுக்குவார். இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே போயிருவோம் வாழ்க்கையில. அவருக்காக தியாகம் பண்றது, பகவானுக்காக நான் வேண்டாம். ஏன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு சமயம் 5 வயது குழந்தை, 5 வயதுக்கு கீழே தான் இருப்பார். அப்ப என்ன பண்ணாருன்னா மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டார். அப்போ அவருடைய தந்தையான ஸ்ரீல பக்தி வினோத் சுவாமி அவர் சொன்னார், நீ பகவானுக்கு படைக்காம ஏன்பா இந்த மாம்பழத்தை சாப்பிட்ட? இது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டார். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார். ஆனா அந்த குழந்தை அப்பல் இருந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி அவர் இறக்கும் வரை மாம்பழத்தை அவர் சாப்பிடவே கிடையாது. நாமெல்லாம் என்ன நினைச்சுக்குவோம், ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு பரவாயில்ல, அதெல்லாம் சாமிக்கு விட்டுருவார். இது மாதிரி நிறைய நம்மளுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனா அவர் எப்படின்னா வைராக்கியத்தோட அந்த பழத்தை சாப்பிடவே கிடையாது. ஏன்னா மாம்பழம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு பழம். அது அவங்க அந்த சைடுல பார்த்தா, கொல்கத்தா சைடுல பார்த்தா மாம்பழம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆனா பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகள் அந்த மாம்பழத்தை அந்த 5 வயசுல விட்டவர் தான், இறக்கும் வரை அது தொட கிடையாது. ஏன்னா பகவானுக்கு படைக்காம சாப்பிட்டுட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்வுல குழந்தையிலேயே அவ்வளவு வைராக்கியமா இருந்தார். யாரெல்லாம் பக்தி தொண்டுல உறுதியாக நிலை பெற்றிருக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த ஞானம் வைராக்கியம் கூடும். அடுத்தது ஸ்லோகம் 25. ச ததைவாத்மனாத்மானம் நீ சங்கம் சமதர்ஷனம் கோயோ பாதேய ரஹிதம் ஆரூடம் பதமீஷதே. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரிக்கிர மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. அவருடைய உன்னத அறிவு கூர்மையால் தூய பக்தர் தன் நோக்கில் சமமாக இருக்கிறார். தன்னை பொருளால் மாசுபட விடுவது இல்லை. அவர் எதையும் உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ பார்ப்பது இல்லை. அவர் தன்னை பரமனுடன் தன்மையில் சமமாக உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுவதாக உணர்கிறார். பொருளுரை. ஒரு பக்தருக்கு எதிலும் தனிப்பட்ட பற்று கிடையாது. அதனால் அவருக்கு ஒப்புக்கொள்ளத்தக்கது அல்லது ஒப்புக்கொள்ளத்தகாதது பற்றிய வினா எழாது. அவருடைய தனிப்பட்ட ஆர்வத்திற்கு ஏற்றதாக இல்லாவிட்டாலும் பகவானின் தொண்டிற்காக எதையும் அவர் ஏற்க முடியும். உண்மையில் அவர் முழுவதுமான தனிப்பட்ட ஆர்வத்திலிருந்து விடுபட்டவர். பகவானுக்கு உகந்த எதுவும் அவருக்கு உகந்ததாகும். சான்றாக அர்ஜுனருக்கு தொடக்கத்தில் போரிடுதல் உகந்ததாக இல்லை, ஆனால் போரிடுதல் பகவானுக்கு உகந்தது என்று புரிந்து கொண்ட போது அவர் போரிடுதல் ஏற்றது என்று ஒப்புக்கொண்டார். அதுவே ஒரு தூய பக்தரின் நிலையாகும். அவருடைய தனிப்பட்ட ஆர்வத்தை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ளத்தக்கதோ அல்லது ஒப்புக்கொள்ளத்தகாததோ எதுவுமே இல்லை. எல்லாமே பகவானுக்காக செய்யப்படுகின்றன. அதனால் அவர் பற்றின்மையிலிருந்து விடுபடுகிறார். அதுவே சமமாக இருப்பதன் உன்னத நிலை ஆகும். ஒரு தூய பக்தர் பகவானின் இன்பத்தில் தனது வாழ்வை அனுபவிக்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ பக்தி அப்படின்னா இது அகைதுகி அப்பிரதிகதா ஆத்மா சுப்ரசிததி. அதாவது பகவானுக்கு அனுகூலமாக எதெல்லாம் இருக்கின்றதோ, எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இன்னைக்கு பச்சை கலர் ட்ரெஸ் பிடிக்கும், அதனால நான் போட்டுக்கிறேன். இல்ல இன்னைக்கு ராமர் பச்சை கலர்ல இருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். எல்லோ கலர் பகவானுக்கு ரொம்ப பிரியமானது, அதனால நான் போட்டுக்கிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போறேன் அப்படியெல்லாம் நினைக்காம எனக்கு பிடிச்ச கலர்ல எடுத்து போட்டுக்கிட்டு, அது போல எனக்கு கேசரி பிடிக்கும், அதனால இன்னைக்கு சமைச்சு நான் அவருக்கு ஆஃபர் பண்றேன். ஆனா பகவானுக்கு லட்டு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, லட்டு பிடிக்காது, ஆனாலும் பகவானுக்கு பிடிக்கும், அதனால நான் அது சமைச்சு பண்றேன். சோ பகவானுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு நான் சாப்பிடுறது வேற, எனக்கு பிடிக்கிறதுக்காக அதை செஞ்சு பகவானுக்கு ஆஃபர் பண்றது வேற. சோ ஒரு பக்தன் பகவானுக்காக, எனக்கு வெயில், எனக்கு கோயிலுக்கு போக பிடிக்கல, ஆனா எனக்கு சர்வீஸ் இருக்கு, பகவானுக்காக நான் கைங்கரியம் பண்ணணும், அதனால நான் போறேன் அப்படின்ற, வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு போக பிடிக்கல, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் போல இருக்கு, ஆனா பகவானுக்காக நான் போயே ஆகணும்
அப்படின்னுட்டு போறது, இப்படி எல்லாவற்றையும் பகவானுக்காக செய்யறது. காலையில எந்திரிக்கிறது எனக்கு பிடிக்கல, 4 மணிக்கு கஷ்டமா இருக்கு, அப்பதான் எனக்கு தூக்கம் வருது. ஆனா பகவானுக்காக நான் எந்திரிக்கணும். சாண்டிங் பண்றது எனக்கு பிடிக்கல, ஆனா பகவானுக்காக, பகவானை நான் வந்து மகிழ்ச்சி படுத்தணும், அவரை திருப்திப்படுத்தணும். ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் செய்கின்ற செயல் அவரை திருப்திப்படுத்துகிறதா அப்படிங்கிற நோக்கம்தான் இருக்கணுமே தவிர, அது எனக்கு எனக்கு சந்தோஷம் தருது அப்படின்னு எப்ப நான் நினைக்கிறேனோ அப்ப நான் வந்து வீக் ஆயிடுறேன். பக்தி தொண்டுல எனக்கு அவ்வளவு ஒரு மார்க் கிடைக்காது. இப்ப நாமெல்லாம் நமக்கு நாமே மார்க் போட்டுக்கிறோம். கண்டிப்பா நாமெல்லாம் ஜட்ஜ் கிடையாது. நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஜட்ஜ் யாருன்னா தேவர்கள் எல்லாம் நம்மள நல்லா உள்ள இருந்து நம்மளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளாம் என்ன செய்யறோம், எந்த செயலை யாருக்காக செய்யறோம். இப்ப எனக்காக செஞ்சு அதை பகவானுக்கு படைக்கிறது வேற, பகவானுக்கு பிடிக்கும்னு நான் செஞ்சு அப்புறம் நான் அதை எடுத்துக்கிறது வேற. எனக்கு பாவக்காய் பிடிக்காது, ஆனா பாவக்காய் வந்து கிருஷ்ணருக்கு இன்னைக்கு பிடிக்கும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு விருப்பு வெறுப்பு ரெண்டும் இல்ல, எதுனாலும் சரி அது பகவானை திருப்திப்படுத்தினா போறோம். அவர் ஒரு எதிரி, ஆனா அவர் வந்து ஒரு பக்தர், பகவானுக்கு பிரியமானவர், ஆனா எனக்கு என்னவோ அவரை பிடிக்கல. என்னுடைய நலனை முன் கருதாது, அவன் பகவானுடைய பக்தன், அதனால நான் வந்து அவர் கூட பேசணும். பகவானுக்கு பிடிக்காது, எதிரிகள் இருந்தா பகவானுக்கு பிடிக்காது. எல்லாருமே பகவானோட பார்ட் அண்ட் பார்சல், நம்ம எல்லாருமே சகோதரர்கள். அதனால விருப்பு வெறுப்பற்று எல்லாரிடமும் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், இந்த 4 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனால அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல நான் கவனிப்பேன். கோயிலுக்குள்ள வந்து என்ட்ரன்ஸ்ல என்னை விட சொன்னா அவங்கள மட்டும் ஸ்பெஷலா கவனிப்பேன். மத்த 4 பேர் எனக்கு பிடிக்காது, அதனால அவங்கள வந்து நான் கொஞ்சம் தள்ளியே வச்சிருப்பேன். அப்படி கிடையாது, எல்லார்கிட்டையும். ஏன்னா பகவான் எல்லோருமே பகவானுடைய சகாக்கள், எல்லாருமே பகவானுக்கு பிரியமானவங்க. சமூகம் சர்வபூதேசு. அதனால அங்க வந்து இருமைகள் கிடையாது. எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, வேண்டும் வேண்டாம், அதெல்லாம் கிடையாது. பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்ப பகவான் வந்து தூய்மையானவர், அவர்கிட்ட எந்த ஒரு அஸ்தமும் கிடையாது. ஆஹ் அதாவது சூரியன் எப்படி மலத்தின் மீது பட்டாலும் மலம் தூய்மை அடைகிறதோ தவிர சூரிய கதிர்கள் அது அஸ்தமாகிறது இல்ல. அது போல நாம பகவானை பற்றி நினைக்கும் போது, பேசும்போது, அது வந்து பகவான் திருடினார் அப்படின்னா நம்ம அசிங்கப்பட மாட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய லீலை. பகவான் திருடுறான்னு சொல்லி நான் போய் தனிப்பட்ட விதத்துல திருடுனேன் அப்படின்னா எனக்கு உததான் உழுகும். அப்ப பகவான் செய்வது அனைத்துமே நன்மைக்கே. அதை நாம பேசலாம் கேட்கலாம், ஆனா நான் அதை வந்து வேற விதத்துல எடுத்துக்கிட்டு நான் செய்யக்கூடாது. திருடுறாரு பகவான், வேணே திருடுனா நானும் பக்கத்து வீட்டுல போய் ஏதாவது திருடிட்டு வர்றேன், அப்படி கிடையாது. சோ இத வந்து ஆன்மீக உலகில அனைத்தும் மங்களகரமானது. ஆனா இங்க நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே இருமைக்குட்பட்டது. அப்போ நாம் பகவானை நினைச்சு செய்யும் போது, ஏன்னா பகவான் ஆன்மீகமானவர், அங்க இல்லாத ஒண்ணு நம்மளுக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு, பகவானை பற்றிய நாமம் ரூபம் புகழ் லீலைகள், அந்த பக்தி தொண்டு தான் நம்மளுக்கு ஆன்மீக உலகத்திலிருந்து இங்க இருக்கு. அந்த ஒன்ன மட்டும் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கெட்டியா பிடிச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு குரங்கு வந்து ஒரு ஒரு பாட்டிலுக்குள்ள கை விடுது, அது உள்ள இருக்கிற ஒரு கடல மிட்டாய் அதை எடுக்கணும்ட்டு போராடுது, கை வெளியில வரல. அப்ப அதை எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க, கையை வெளியில எப்படி எடுக்க முடியும்? யாருக்காவது ஐடியா இருக்கா? மிட்டாய் விட்டுட்டு எடுக்கணும் மிட்டாய் விட்டாத்தான் மிட்டாய் எடுக்கணும். மிட்டாய் விட்டுட்டா கை வெளியில வந்துரும். அது போல நம்ம எல்லாம் பௌதிக பற்றுல அதிகமா பிடிப்புல இருக்கோம். சோ அந்த பிடிப்பை விட்டுட்டு நாம அட்டாச்மெண்ட் விட்டு டிட்டாச்மெண்ட் வந்தது அப்படின்னா நாம இந்த கவலைகள்ல இருந்து வெளியில வந்துடலாம். கவலைகளிலிருந்து விடுபடுவது எப்படி? இப்படித்தான். நம்ம நிறைய அட்டாச்மெண்ட் இந்த பௌதிக உலகுல நிறைய பொருட்கள் மேல, ஆளுங்க மேல, உறவுகள் அப்படின்னு நிறைய பந்தங்கள் நம்மள வந்து கோர்த்திருக்கு. அதெல்லாம் விட்டு வெளியில வர்றப்போ நமக்கு எப்படி குரங்கு வந்து கையை வெளியில எடுத்து வரும். ஏன்னா அந்த குரங்கு நினைக்குது கையை வெளியில வரலன்னு, ரொம்ப கவலை, சாப்பிட முடியல கையை வச்சு. அப்ப அங்க போன ஒரு சன்னியாசி சொன்னார்,
நீ அந்த ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? சாப்பாடே இல்லாம இறக்க போற. நீ பேசாம அந்த அதுதான் வேணுமா உனக்கு? அந்த கையை எடுத்துரு, அதை விட்டுட்டு கையை எடு வந்துரும் அப்படின்னு. அப்புறம்தான் அதுக்கு புத்தி வந்தது. அதை விட்டுட்டு கையை வெளியில எடுத்தோன்னே அப்பா எவ்வளவு பெரிய விடுதலை அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனால பற்றன்று இருக்கு. ஆசையே துன்பத்திற்கு காரணம். நம்மளோட ஆசைகள் பேராசையா மாறி நம்ம பல துன்பங்களை அனுபவிக்கிறோம். அதை விட்டோன்னே நாம ரிலீஃப் ஆயிடுறோம். ஹரே கிருஷ்ணா. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே.